இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்திலே தான் யார் என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லுகிறார். அந்த கூட்டத்திலே இயேசுவை இழுத்துச் செல்வதற்காக, அவரை கொல்வதற்காக அனுப்பப்பட்ட தலைமை குருக்கள் பரிசேயர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அவர்களால் பிடித்துச் செல்ல முடியவில்லை. காரணம், அவர்களே சொல்லுகிறார்கள் தங்களுடைய யூத தலைவர்களிடம், அவரை போல ஒருவரும் இதுவரை பேசியதில்லை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக இருந்த வல்லமையை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். காரணம், அவர் சொன்னால் அதை செய்வார். அவர் தன்னுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை கொடுத்தவர். அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் அவரே வாழ்ந்தவர். மாரல் கட்ஸ் என்று சொல்லுவார்கள். அது இயேசுவினிடத்தில் முழுமையாக இருந்தது. இயேசுவினிடத்தில் யாரும் எந்த குறையையும் காண முடியாது. அன்பிற்குரியவர்களே, குறை கண்டுபிடிக்க முடியாத இயேசுதான் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை தொலைத்துவிட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வார்த்தைகளையும் பார்த்து அவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். அதற்கு ஆண்டவர் காட்டுகிற பாதையில நாம் நடக்க வேண்டும். அதிலே பல துன்பங்களை நாம் சந்திக்க நேரிடும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அதே இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் அவரை வெவ்வேறு விதமாக தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். எனவே மக்களுக்கு மத்தியில பிளவு ஏற்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தையையும் வாழ்க்கையையும் நாம் கடவுளுக்கேற்றதை போல வாழும் பொழுது, பயன்படுத்தும் பொழுது பல குழப்பங்கள் வரலாம். பலர் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள். துன்ப துயரங்களை நாம் சந்திக்க நேரிடும். எனினும் கவலைப்பட தேவையில்லை. நாம் யார் என்பதை ஆண்டவர் அறிவார். அவரை நாம் பிரசன்னப்படுத்துவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்திருக்கின்ற இந்த மனித வாழ்க்கையில உம்மை நாங்கள் பிரசன்னப்படுத்த செய்தருளும். எங்கள் வாழ்வு எடுத்துக்காட்டான வாழ்வாய் அமையட்டும். எங்களின் வார்த்தைகள் கூட பிறருக்கு வாழ்வு தருகிற வார்த்தைகளாய் அமைத்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன்.